Several hit session December 23. சம்மரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்என் எஸ்எஸ்பிஎம் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்தியா வந்து ஐஎன்எஸ் அதிகத் அப்படின்னு சொல்லி செகண்ட் எஸ்எஸ்பிஎம் பேஸ்டு ஒரு நியூக்ளியர் பவர்டு இண்டிஜினஸ் சப்மரைனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ்எஸ்எனுக்கு ப்ராஜெக்ட் 77 அப்படின்னு சொல்லி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இப்போ இந்தியாவுடைய மெரிடைம் மிஷன் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் climate change ரிலேட்டடாக இந்த பீக்கிங் இயர் இந்தியாவுக்கு 2040-45 வருது. ஸோ இந்தியாவுடைய சேலஞ்சஸ் என்னென்ன, அந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற 2070 வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு ஸோ எனர்ஜி நீடு ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதில் அண்டர்பின் இருக்கக்கூடிய காஸ்ட்டு இதை பற்றின டிஸ்கஷன் பார்க்கலாம். தென் எனர்ஜி டு பொல்யூஷன். ஸோ டெல்லியில் வந்து பொல்யூஷன் வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் there's a study pointing that அதாவது இந்த கார்பேஜஸ்லாம் எரிச்சு அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த யூனிட்டில் இருந்தும் அதிகமான பொல்யூஷன் வருது அப்படிங்கிறத இதில் பேசியிருக்காங்க. தென் பாஸ்டுமஸ் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவருடைய செமனை வந்து எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க க்ரையோஜெனிக் மெத்தடில். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதாவது கிராண்ட் சைல்டாக வந்து லெபார்ட்ரி மூலியமாக இன்விட்ரோ ஃபெர்டிலிட்டி மூலியமாக கொண்டு வர்றதுக்காக பெர்மிஷன் கேட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொடுக்கல, கோர்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்போது அது ரிலவெண்ட்டான அந்த 80 பேக்கில் என்னென்ன லக்குனஸ் இருக்குது அப்படிங்கிற ஆத்தர் பேசியிருக்காங்க. தென் லேபர்ஸ், இந்தியன் லேபர்ஸ் அவுட் சைட் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பேட்ரியேட்டர் லேபர்ஸ், ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன இந்த இமிக்ரேஷன்ஸில் அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது ரிலேட்டடான ஆர்டிகல். ஸோ லிபியாவில் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக நிறைய லேபர்ஸ் வந்து ஒரு 16 இந்தியன் லேபர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்ஹியூமன் கண்டிஷனில் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் நம்மளுடைய சைமல்டேனியஸ் எலெக்ஷன் பில் பார்த்திங்கன்னா பாஸ் ஆக கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுது 2/3 மெஜாரிட்டி. அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டுடைய ரேட்டிஃபிகேஷன் சில இடங்களில் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் பேசியிருக்காங்க. தென் ஓகே, மெயின் ஆர்டிக்கிள்லேருந்து வந்துடலாம். பிஃபோர் இந்த ஆர்டிக்கிள், அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டியில் மெரிடைம் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இது உங்களுக்கு GS3ல் வரும். டிஃபென்ஸில் நீங்கள் நேவி இல்லை மெரிடைம் செக்யூரிட்டி அந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த எடிட்டோரியல் பார்க்குறதுக்கு பிஃபோர் சம் பேசிக்ஸ் அபவுட் திஸ் சப்மரைன் சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியாது, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வில் கம் ஃப்ரம் தேர். ஸோ இந்தியா விஷன் மெரிடைம் விஷன் 2030 இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள்ளே, நெக்ஸ்ட் டிகேட்குள்ளே இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு மெரைன் ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான், ஒரு கிளியர் பிளான் தான். ஸோ இது மூலியமாக நிறைய சப்மரைன்ஸ் உள்ளே கொண்டு வர்றது, நிறைய அதர் என்கேஜ்மெண்ட்ஸு, ஷிப்ஸு, நேவல் ஃப்ளீட்டு. ஸோ அப்போ இந்தியா வந்து இந்த பிளானுங்கிற சாகர் இனிஷியேட்டிவ், சாகர் மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சாகர் அப்படிங்கிற நத்திங் பட் that is India's growth as a marine nation, but also support India's maritime mission of security and growth for all in the region. That is economic and security cooperation. ஓகே, அதன் மூலியமாக இந்தியாவை வந்து க்ரோ பண்ணுறது இந்த மெரைன் டொமைனில். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இந்தியாவுடைய விஷன் ஃபார் மெரிடைம் ப்ராக்ரஷன். வேறஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா சப்மரைன் எஸ்எஸ்பிஎன் எஸ்எஸ்எனில் பார்த்துலாம் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேலிஸ்டிக் என்ன, குருசைல்னா என்ன, அண்ட் நியூக்ளியர் மிசைல்னா என்ன, கன்வென்ஷனல் மிசைல்னா என்ன அப்படிங்கிறது லைட்டாக பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் அது நல்லா புரியும். ஸோ இந்த பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது பேராபோலிக் போத்தில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. ஸோ நார்மலி இட் வில் கோ ஃபார் லாங் ரேஞ்சஸ். இதை வந்து நீங்கள் ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கலாம்: டாக்டிக்கல், ஷார்ட் ரேஞ்ச், மீடியம், இன்டர்மீடியட் அண்ட் இன்டர்கான்டினென்டல். தட் இஸ் இப்போ டாக்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னா லெஸ் தென் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அலோடு போகும், அதோடைய கெப்பாசிட்டி இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 300 to 1000 கிலோமீட்டர், வேறஸ் மீடியம் ரேஞ்ச் அப்படிங்கிறது 1000 to 3500 அண்ட் இன்டர்மீடியட் 3000 to 5500 அண்ட் இன்டர்கான்டினென்டல் 5000 to 5500 அபோவ். ஸோ எல்லாம் தேவையா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ப்ரிலிமினரியில் யூபிஎஸ்சியில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்காங்க. இதில் இன்னொரு இன்சைட் இருக்குது. என்ன அப்படின்னா
இப்போது MTCR அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் குரூப்பிங் இருக்காங்க. ஸோ அதில் இந்தியா வந்து மெம்பர். ஸோ அந்த குரூப்பிங்கில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க இந்த இன்டர்கான்டினென்டல் மிசைலோடைய அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மோர் தென் 2000 கிலோமீட்டருக்கு மேலே, ஐ எம் நாட் எக்ஸாக்ட், பட் மோர் தென் ஒரு லாங் ரேஞ்ச் வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம். வேறு சைனா பார்த்தீங்கன்னா 2012 அந்த MTCRல மெம்பர்ஷிப் கேட்டாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் சைனா வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, கொடுக்கல. ஸோ that's very important. Then apart get into this. So the ballistic missile அப்படிங்கிறது லாங் ரேஞ்சில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. அதாவது கிராவிட்டி மூலியமாக கீழே உள்ளக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, க்ரூசைல் மிசைல் அப்படிங்கிறது லோவர் ஆல்டிடியூட். அப்போ பேலஸ்டிக் வந்து ஹையர் ஆல்டிடியூடில் ட்ராவல் பண்ணும். க்ரூசைல் மிசைல் வந்து லோவர் ஆல்டிடியூடில் ட்ராவல் பண்ணும். ஸோ நேரோ ரேஞ்சு, ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், அது வந்து க்ரூசைல் மிசைல். இது ரெகுலராக யூபிஎஸ்சியில் ஒரு 4 வாட்டியாக இந்த க்ரூசைல் பேலஸ்டிக் வந்து கொஸ்டின் கேட்டாங்க ப்ரிலிமினரியில். ஓகே, ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் மிசைல் அப்படின்னா அது வந்து லைக் நியூக்ளியர் வெப்பனை வந்து டெலிவர் பண்ணக்கூடிய கைண்ட் ஆஃப் மிசைல் சிஸ்டம் தான் நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலிஸ்டிக் மிசைல்லையும் வார்ஹெட் வந்து நியூக்ளியர் இருக்கிறதுக்கான இருக்கும். மேஜர் கேசஸில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் வெப்பன்ஸ்லாம் வந்து வார்ஹெட்டாக வச்சுருப்பாங்க. கன்வென்ஷனல் வார்ஹெட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் கெமிக்கல் வெப்பன்ஸ் ஆர் பேஸ் பண்ண அதை தான் நியூக்ளியர் எல்லாமே கன்வென்ஷனல் வெப்பனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போது திஸ் நியூக்ளியர் மிசைல் சிஸ்டம் அண்ட் கன்வென்ஷனல் மிசைல் சிஸ்டம். வார்ஹெட் வேறு, மிசைல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் மிசைல் சிஸ்டம் அப்படின்னா அது வந்து எனர்ஜி, அதாவது ஹவு இட் ஆப்ரேட். இப்போது நம்ம பைக்கு பெட்ரோல் போடுற மாதிரி அந்த இன்ஜினுக்கு வந்து என்ன மாதிரியான எனர்ஜி, எதன் மூலியமாக சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்குன்னா, இப்போ உங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமாக, இன்பில்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு அதன் மூலியமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. வேறு கன்வென்ஷனல் மிசைல் அப்படின்னா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எனர்ஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, டீசல், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனல் மிசைல் சிஸ்டம்க்கு நம்ம சொல்லணும்னா, இப்போது இதில் பார்க்கக்கூடிய SSBN சார்ந்த ப்ராஜெக்ட் 75 அது கீழே வரக்கூடிய இந்த கல்வாரி கிளாஸ் சப்மரைன் சிஸ்டம். இந்த கல்வாரிக்கில் ஒரு சப்மரைன் சிஸ்டம் வந்து நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். இப்போது அதை ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லுவாங்க. we can see that எல்லா ஆத்தரும் பேசியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிறதையும் இப்போ வந்து கவர்மெண்ட் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் தட் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராஜெக்ட் 75 இஸ் நத்திங் பட் இதோட அப்கிரேடட் இந்த கல்வாரி கிளாஸ் சப்மரைன் சிஸ்டம். இது வந்து டீசல் பவர்டு தான். ஸோ இதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஐ அப்படிங்கிறது. ஒரு 2 அடிஷ்னல் இது வந்து ஜெர்மன் அண்டு ஸ்பெயின்லேருந்து நம்ம வாங்குறதுக்கு சொல்லியிருக்கோம். அதில் AIP அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. அந்த AIP அப்படிங்கிறது என்ன? ஸோ இஃப் யூ லுக் ஓவர் திஸ் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் AIP அப்படின்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் மூலியமாக சப்மரைன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி உள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து வெளியே வராமலே இருக்க முடியும். பிகாஸ் நார்மலாக அது வந்து மேலே வந்து தான் கீழே போகணும். பட் இந்த சிஸ்டம் மூலியமாக எனர்ஜி அந்த இவங்க இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபியூவல் செல் பேஸ்டு எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த சிஸ்டத்துக்கு. ஸோ தேர்பை ஒரு டிசி மாதிரி வந்து தே இட் ஸ்டோர் த எனர்ஜி அண்ட் இட் வில் ஜஸ்ட் கீப் த சப்மரைன் அண்டர்நீத் ஆஃப் த வாட்டர் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு மேலே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா. ஸோ இதுதான் இந்த கன்வென்ஷனல் மிசைல் சிஸ்டம் அண்ட் நியூக்ளியர் மிசைல் சிஸ்டம். அந்த எனர்ஜி ஹவு தே ஆர் ப்ரொடியூசிங் டு ஆப்ரேட் இட் அதுதான் மீன் பண்ணுவாங்க. ஓகேனா SSNக்கும் SSBNக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ SSBN டைப் ஆஃப் அதாவது சப்மரைனை 2 கிளாஸிஃபை பண்ணலாம், SSN அண்ட் SSBN. இது ரெண்டுமே யார்கிட்ட இருக்குன்னா P5 கண்ட்ரிஸ்ட்டு தான் இருக்குது. அதாவது US, UK, ஃப்ரான்ஸ், சைனா அண்ட் ரஷ்யா. இவங்க கையில் தான் இந்த SSN அண்ட் SSBN பேஸ்டு 2 டைப்ஸ் ஆஃப் சப்மரைன்ஸும் இருக்கும். இந்த SSN SSBN இட்ஸ் நத்திங் பட் எப்படி நம்ம பேலிஸ்டிக் அண்ட் க்ரூசைல்னு பிரிக்கமோ அதே மாதிரி இங்கே வந்து லைக் SSN SSBN பிரிக்கலாம். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து அண்டர் மெரைனில் பேசக்கூடிய விஷயங்கள். we will see that. SSN பொறுத்த வரைக்கும் ஷிப் சப்மர்சிபிள் நியூக்ளியர், SSBN அப்படின்னா ஷிப் சப்மர்சிபிள் பேலிஸ்டிக் நியூக்ளியர். ஸோ அப்போ இங்கே வந்து ஃபுல்லாகவே இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமாக பவர் பண்ணி அந்த எனர்ஜியில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதில் SSN பார்த்திங்கன்னா
நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரைன். வேறஸ் இங்கே எஸ்எஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் நியூக்ளியர் வார்ஹெட்டும் உள்ளே இருக்கும், லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலும் வந்து உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அதில் வார்ஹெட் வந்து நியூக்ளியரும் வைக்கலாம், இல்லை கன்வென்ஷனல் வார்ஹெட்டும் வந்து வைக்கலாம். அண்டு சைஸ் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கும். அண்டு எஸ்எஸ்பிஎன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லார்ஜர் தென் எஸ்எஸ்என்னாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த எஸ்எஸ்என் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, வேறஸ் சர்வைலன்ஸ் அண்ட் அதர் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கலெக்டிங் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பிஎன் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் டிட்டரன்ஸ், அதுலேருந்து பாதுகாக்க, அதுலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து எஸ்எஸ்பிஎன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். தென் we can get into the editorial. It's getting late. Okay, so Operation Sankalp, இப்போது 2024 Operation Sankalp அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்திருந்தாங்க. இதன் பிரகாரம் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் அண்ட் ரெட் சி இந்த ரீஜனில் இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரேட் ஷிப்ஸு, அதோடைய செக்யூரிட்டி, சேஃப்டி, இதை வந்து இந்தியா வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் பைரசி, அந்த கடல் கொள்ளையர்கள், இவங்கள்ட்ட வந்து பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட வந்து ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இஷ்யூவில் இவங்க இந்த ஹமாஸ், ஏமன் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மிஷன் வந்து இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கெட்டிங் இன் டு திஸ், ஸோ இந்தியாவுடைய மெரிடைம் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த எஸ்எஸ்பிஎன் பேஸ்டு சப்மரைன் சிஸ்டம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நியூக்ளியர் பேஸ்டு, இண்டிஜினியஸ் தான், இந்தியாவில் தயார் பண்ணப்பட்டது தான், மோர் ஆஃப் இந்தியன் காம்போனன்ட் தான். ஸோ இது வந்து ஐஎன்எஸ் அரிஹந்த் வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஐஎன்எஸ் அரிகாத் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரிகாத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக கொஞ்சம் ஆடட் மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் லைக் சோனார், அட்வான்ஸ்டு சோனார் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போது எக்ஸாம்பிள் இந்த கேஞ்சடிக் டால்ஃபின் பார்த்திங்கன்னா விச் இஸ் பிளைண்ட், அந்த டேர்ட்டி வாட்டரில் அது வந்து அதோடைய பாதையை ஃபைன் பண்ணுறதுக்கு, எனிமிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு வேவ் வந்து அதை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபாலோ ஆகிற மாதிரி பண்ணி அந்த வேவ் திரும்பி வர்றதை வச்சு தான் தட் வில் ஃபைண்ட் அவுட் என்ன ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணுற இந்த சிஸ்டம் தான் சோனார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம அட்வான்ஸ் சோனார் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ப்ரொபல்ஷன், தட் இஸ் ஃபார் நியூக்ளியர் பேஸ்டு ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ அக்கோஸ்டிக் டேம்பனிங் திங். அக்கோஸ்டிக் அப்படிங்கிற நத்திங் பட் சவுண்டு தான். சவுண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது ஈவன் இன் அ வெரி ரொம்ப ஒரு நாய்ஸியான என்விரான்மெண்ட்லேயும் உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் சவுண்டை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அதான் இந்த சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐஎன்எஸ் அரிகத் மூலியமாக ஒரு லாங் ரேஞ்சு பேலிஸ்டிக் மிசைலை வந்து லான்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. தட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இதோடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 3500 கிலோமீட்டர். இது வந்து சைனாவுடைய முக்கியமான இடங்களை வந்து தாக்க வல்லமை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேலிஸ்டிக் மிசைல்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேராபோலிக் பாத்தில் ஹை ரேஞ்சு, ஹை ஆல்டிடியூடில் போய் அப்படியே வந்து கீழே வந்து விழுறதான் கிராவிட்டி மூலியமாக. ஓகே, ஸோ இந்த அதர் கேட்டகரி எஸ்எஸ்என், இந்தியாவில் வந்து எஸ்எஸ்என் சோஃபார் இல்லை. ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் 77 மூலியமாக இந்த எஸ்எஸ்என் பேஸ்டு சப்மரைன் 2 சப்மரைன் வந்து கொண்டு வரதுக்கு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில், பிகாஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, அந்த எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுறது யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஆர்பிஐயோடைய கவர்னர் அப்பாயின்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதை மாதிரி இந்த டிசிஷன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படிங்கிறவங்க தான். ஓகே, ஸோ கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ வித் வாட் ஆர் த கேபினட் கமிட்டிஸ். தேர் ஆர் சம் 8 கமிட்டிஸ். ஓகே, வில் கெட் இன் டு திஸ். ஸோ இந்த எஸ்எஸ்என் டைப் ஆஃப் சப்மரைன் பார்த்திங்கன்னா இதை
36-37 ஃபஸ்ட்டு சப்மரைன் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் 90% வந்து இண்டிஜினஸ் கண்டென்ட்டாக இருக்கும். அண்டு இந்த SSN அண்ட் BN இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே இந்த P5 கண்ட்ரிஸ் மட்டும் தான். ஸோ ஒருவேளை இந்தியாவும் உள்ள கொண்டு வந்துச்சுன்னா இந்தியா வந்து அடுத்த கண்ட்ரியாக வந்து கன்சிடர் பண்ணப்படும். இது போக இந்த நியூக்ளியர் பேஸ்டு எனர்ஜி சோர்ஸ் சப்மரைன்ஸ் மட்டும் அல்லாத கன்வென்ஷனல் சப்மரைன்ஸும் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. US வந்து இப்போது நிறைய நான் நியூக்ளியர் போட்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பேசிஸில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் 75 பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் அ நான் நியூக்ளியர். இது வந்து டீசல் எலக்ட்ரிக் பேஸ்டாக அந்த கல்வாரி கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6 சப்மரைன் வந்து நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குகிறோம். 5 முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து இந்த வாக்ஷீர் அப்படிங்கிற INS வாக்ஷீர் அப்படிங்கிறது தான் 6th ஸ்கார்பியன் ஷிப்பு. ஸோ அது வந்து ப்ராப்ளி வில் சூன் கெட் இண்டக்டட் இன்டு அவர் மெரைன் செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் அ ப்ராஜெக்ட் 75I. இந்த ப்ராஜெக்ட் 75I வந்து ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின் கூட நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது உங்களுக்கு ஃபியூவல் செல் மூலியமாக அந்த சப்மரைன் வந்து ஒரு 2 வீக்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி. ஃபைன். இதில் மேஜர்லி இண்டிஜினஸ் டெக்னாலஜி தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். மோர் தென் 60% அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஜெர்மன் அண்ட் ஸ்பெயினும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக there's another maritime development that is UAV, அதாவது அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். நம்ம ஏரியல் வெஹிக்கிள் பார்த்துருப்போம் UAV. இது வந்து UUV. ஓகே, ஸோ உள்ளே வந்து நீங்கள் இது வந்து கம்மியான காஸ்ட் தான். ஸோ அப்போது அண்ட் மோர் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஆத்தரில் சொல்லியிருப்பாங்க. இல்லை மேஜர் ப்ராப்ளம், ஓகே, இந்தியாவுடைய மெரிடைம் செக்யூரிட்டி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வரோம். பட் இதில் மேஜர் ஹடல் அப்படிங்கிற ஆத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறது என்னென்னா பட்ஜெட்டோடைய இஷ்யூ. ஸோ there is a mismatch between planned acquisition and modernization allocation. இப்போ நம்ம நிறைய சப்மரைன்ஸ்லாம் வாங்கணும்னு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து மாடர்னைசேஷனுக்காக நிறைய டெக்னாலஜி இன்டிஜென்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கெலாம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது போக இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைமில் முடிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே வருது. ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சஸ்டெயின்டான நிலையான ஒரு ஃபண்டிங் வந்து இருக்கணும். ஒரு லாங் பீரியடை எய்ம் பண்ணி ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும் பட்ஜெட்டில். இது போக முக்கியமான தேவைகள் என்னென்னு பார்த்து அதுக்கான மேனுஃபேக்சரர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக வந்து இதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டிலே இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த ஓவரால் ஆர்டிக்கல். இட்ஸ் ஆல் அபவுட் இந்தியாவுடைய மெரிடைம் செக்யூரிட்டி. அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ குளோபல் வார்மிங். ஸோ இதை பற்றினா ஒரு டீட்டெயில்டான ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக உள்ள போனால் ஜஸ்ட் ஸோ COP29 அசர்பைஜானில் இப்போ நடந்து முடிந்தது. COP அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1992 UNEarth சம்மிட்டில் இந்த UN CBD கன்வென்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி UNFCCC அண்ட் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டெஸ்டிஃபிகேஷன் இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை ஆகும். ஸோ இதில் நீங்கள் UNFCCCயில் பார்த்தீங்க அப்படின்னா 1994 ரெகுலராக வந்து மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்ரி இயர் வந்து மீட்டிங் நடக்கும். ஸோ COP29 பார்த்தீங்கன்னா COP29 பார்த்தீங்கன்னா இப்போது அசர்பைஜானில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் மேஜர் அவுட்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 விஷயம். அதாவது டெவலப் நேஷன்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இந்த ஃபண்டு வந்து கொடுக்குறதுல ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து 2035 இருந்து 300 பில்லியன் பெர் இயர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் கிரிட்டிசிசம் அதாவது நீடு பார்த்திங்கன்னா 1.3 ட்ரில்லியன் வரைக்கும் டாலர் தேவைப்படுது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. பட் இந்த 300 பில்லியன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. இன்னொன்று the way how they are gonna accumulate this 300 billion அப்படின்னா ஒன்று ப்ரைவேட்டையும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய லோன்ஸ் எதுவுமே கன்செஷன் லோன்ஸாக கிடையாது, இன்ட்ரெஸ்ட் பேரிங்காக தான் இருக்குது. ஸோ இதை வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால பெரிய லெவலில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா கார்பன் மார்க்கெட்டுக்கான கிளியர் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதில் டிசைட் பண்ணியிருந்தாங்க. கார்பன் மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா கார்பன் கிரெடிட், கார்பன் ட்ரேடிங். அதாவது இஃப் 2 கண்ட்ரி இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கு அதாவது டார்கெட் வந்து 2 கண்ட்ரியுமே வந்து 10 மெட்ரிக் டன் கார்பன் எமிஷன் வந்து
அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ இந்தியா வந்து 20 மெட்ரிக் டன் இந்தியா வந்து 5 மெட்ரிக் டன் தான் வந்து நம்ம வச்சுருக்கோம், ஐ மீன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்போது we are having ப்ளஸ் ஆல்ரெடி இன்னும் ரிமைனிங் வந்து நம்மளுடைய டார்கெட்டில் 5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேறு யூஎஸ் பார்த்திங்கன்னா 15 மெட்ரிக் டன் வந்து அவங்க எமிட் பண்ணியிருக்காங்க த்ரூ ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய 5 மெட்ரிக் டனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அதை வாங்கி அவங்க கிரெடிட் கூட ஆட் ஆன் பண்ணிப்பாங்க. அங்கே அவங்க பண்ணாததை அமௌண்ட் கொடுத்து வாங்கி இங்கே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கான ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த அசர்பைஜான் சமிட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிள் அதை பற்றி இல்லை. இந்த ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா, அதாவது 2070 அப்படிங்கிறத நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், அதாவது நெட் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டெண்ட் பண்ணுற நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டெவலப் நேஷன்ஸ் எல்லாமே 2040 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா 2060, டெவலப் நேஷன்ஸ் தான் 2050. ஐ திங்க் ஒரு நேஷன் 2040, ஜஸ்ட் கோன் ரெஃபர். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இந்த 2070 நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு there's a lot of challenges. 2070 அப்படின்னா இதில் வந்து பீக்கிங் இயர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பீக்கிங் இயர் இஸ் நத்திங் பட், அதாவது நான் கார்பன் எமிஷன் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் மூலியமாக எமிட் பண்ணக்கூடிய கார்பன் அதோடைய லெவலில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த பீக் லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருது டுவர்ட்ஸ் த நெட் ஜீரோ கார்பன் எமிஷனுக்காக. ஸோ அப்போது அந்த பாயிண்ட்டை தான் வந்து பீக்கிங் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய என்விரான்மெண்ட் செக்ரட்டரியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் 2040 to 45 அப்படிங்கிறது இந்தியாவுடைய பீக் இயரை கன்சிடர் பண்ணுறாங்க. வேறஸ் சைனாக்கு வந்து 2030. ஸோ அப்போது நீங்கள் அந்த பீக் இயருக்குள்ளே நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி முடிச்சிடணும். டெவலப்மெண்ட்டுக்கான பேசிக்கை வந்து போட்டணும். இன்னொன்று நீங்கள் அடாப்டேஷனை வந்து கொண்டு வந்துடணும். நிறைய ரெனியூபிள் எனர்ஜியை அதோடைய உற்பத்தி திறனை வந்து நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கணும். ஸோ தட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, லெட் மீ கெட் இன்டு திஸ். தெர் இஸ் அ 2 மேஜர் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த அந்த CBAM, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது 2023 யூரோப்பியன் யூனியன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதன் பிரகாரம் அதாவது அது நடைமுறைக்கு போகிறோன்னா அக்டோபர் 2023 நடைமுறைக்கு வருது. ஃபேஸ்டு மேனரில் கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ண போகிறாங்க. எப்போதுலேருந்துன்னா ஜனவரி 2026 இருந்து 20 to 35% வந்து இம்போர்ட் கஸ்டம் டியூட்டிஸில் இந்த கார்பன் டேக்ஸை வந்து போட போகிறாங்க. எந்த ப்ராடக்ட் மேலே அப்படின்னா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி அந்த ப்ராடக்டை அதிகமான எமிஷன் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே அந்த ப்ராடக்ட் மேலே வந்து அந்த டேக்ஸ் வந்து விதிக்கப்படும். இதுக்கு வந்து இவங்க யூரோப்பியன் யூனியனில் பார்த்திங்கன்னா ஃபிட் ஃபார் 55 in 2030 பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதன் பிரகாரம் இந்த கார்பன் எமிஷன் ஜிஹெச்ஜி எமிஷனுடைய அந்த லெவல் 1990 லெவலில் இருந்து 55% வந்து 2030 வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இந்த CBAM அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இது போக செகண்ட் மேஜர் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, G7 இருக்கக்கூடிய மேஜர் எக்கனாமிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பீக்கிங் எமிஷன் வந்து 2025 அப்படிங்கிற வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பீக்கிங் இயர்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த பீக்கிங் இயர் 2040-45 அப்படிங்கும்போது நமக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஃபோசில் ஃபியூவலை ரீப்ளேஸ் பண்ணணும். அண்டு வேறஸ் இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. அதாவது வேர்ல்டு ஆவரேஜ் வைஸ் இந்தியா வந்து 3rd அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும். இது போக இப்போ நம்ம going to integrate this electric vehicle. ஸோ இதுக்கு வந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் வந்து பீக்கில் தான் போகும் எனர்ஜி நீடு அப்படிங்கிறத ஆத்தரில் பேசியிருப்பாங்க. அண்ட் ஃபர்தராக சைனாவை வந்து 2030 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ்
தட் இஸ் டெவலப்மெண்ட் அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன் இது ரெண்டையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். சைனா ஈவன் தான் அவங்களோட வந்து 2030 அவங்களுடைய பீக் ஏரா இருந்தாலும் கூட அவங்க வந்து 200 GW நியூக்ளியர் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மேஜர் சேலஞ்சஸை வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு அதாவது 2070 அப்படிங்கிற அந்த இயரில் எவ்வளோ டிமாண்ட், மினிமம் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும்னா எலக்ட்ரிசிட்டிக்கு 21,000 TW ஹவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றாங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியுடைய ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவுடைய எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிற 2040 3,400 TW ஹவர்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய எனர்ஜி கன்சம்ஷன் 2020 ஆஸ் பர் நித்தி ஆயோக் ரிப்போர்ட் பிரகாரம் இட் வாஸ் ஒன்லி தட் இஸ் 6,200 ஸோ இட்ஸ் ஹையர் தென் த ப்ரீவியஸ் நம்பர். ஸோ அதையும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எனர்ஜி நீடு வந்து கூடிக்கிட்டே தான் போகுது அப்படிங்கிறத இல்லை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நார்மலாக எக்கனாமிஸ்ட் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா இட் டீகப்ளிங் எனர்ஜி வித் க்ரோத். ஸோ எனர்ஜி நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் க்ரோத்தை வந்து இந்த சைடு மேனேஜ் பண்ணணும், ரெனியூபிள் எனர்ஜியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் தெர் ஆர் சம் டேட்டாஸ் ஃப்ரம் இந்த மேஜர்லி 2 choices. One is renewable energy sources and another one is nuclear. Nuclear is not renewable but it is a non-fossil energy source. ஃபோசில் அப்படிங்கிறது இந்த கார்பன் கண்டென்ட் உள்ளக்கூடியது. நியூக்ளியர் வந்து உங்களுக்கு இது ஏன் வந்து நான் ஃபோசில் ஃப்ரீ அப்படின்னா ஜிஹெச்ஜி கேஸ் வந்து எமிட் பண்ணாது. பட் ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. காஸ்ட் அண்ட் லேண்ட் வைஸ் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் தான் பெஸ்ட்டுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மொத்த காஸ்ட்டு பெர் யூனிட்டுக்கு வந்து 4.95 7.5 வரைக்கும் ருபீஸ் வந்து வருது. வேறு நியூக்ளியர் பவருக்கு வந்து ஒன்லி 3.80 தான் வருது. அண்ட் ஓவரால் காஸ்ட் பார்த்தோன்னா 15.5 trillion ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி. பட் ஃபார் நியூக்ளியருக்கு வந்து 2070 ஒன்லி 11.2 trillion தான். அப்பார்ட் ஃப்ரம் தேட் லேண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தேவையான ரெனியூபிள் எனர்ஜி செட்டப் பண்ணோம் அப்படின்னா 4,12,033 ஸ்கொயர் கிலோமீட்டர் தேவைப்படுது. பட் இந்தியாவில் வந்து அதுக்கு பாதி கூட இல்லை அப்படிங்கிறது தான் இல்லை சொல்லியிருப்பாங்க. வேறு நியூக்ளியருக்கு வந்து 1.8 lakh அரௌண்ட் இருந்தாலே போதும். இது போக நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் ப்ரொடக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு எலக்ட்ரோலைசிஸ்க்கு வந்து எனர்ஜி வேணும். ஸோ அது ரிலேட்டட் நம்ம செப்பரேட் ஆர்டிக்கல் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எலக்ட்ரோலைசிஸ் தட் இஸ் அ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தட் க்ரீன் ஹைட்ரஜன்? தட் இஸ் கார்பன் எமிஷன் அல்லாத சோர்சஸ் மூலியமாக எனர்ஜி கொடுக்குறது ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மூலியமாக நம்ம கொண்டு வரும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பேட்ரிஸ் லித்தியம் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம டீட்டெயில்டாக வந்து ப்ரீவியஸ் ஆர்டிக்கலில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு வி நீட் சம் எனர்ஜி. ஸோ அதுவும் வந்து எனர்ஜி மேலே ஒரு டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எஸ்பெஷலி டெவலப் நேஷன்ஸ் இவங்க வந்து 2050 அவங்களுடைய நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து ட்ரிபிள் பண்ணுற மாதிரியான ஒரு தீர்மானம் வந்து எடுத்திருக்காங்க. வேறு ஈவன் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ஆஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் தான். அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து 70% அப்படிங்கிறதும், ஜப்பான்லேயும் இப்போ அதிகப்படியாகவே இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஜப்பான் விச் வாஸ் ஆல்ரெடி டிவாஸ்டேட்டட் த்ரூ நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்தியாவில் ஆஸ் ஆஃப் நவ் நியூக்ளியர் எனர்ஜியோடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன்லி 3% தான். ஓகே, இது போக இயூடைய டெட்லைன் இந்த கேட்டகரி சிபேம் அப்படிங்கிறதுக்கு we have already 2026 வந்து கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் COP29 அந்த 300 பில்லியன் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அந்த நியூக்ளியர் எனர்ஜியை உள்ளே எடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸில் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு நமக்கு வந்து தடையாக இருக்குது. பட் நியூக்ளியர் எனர்ஜி கொண்டு வந்தால் இஸ் தட் குட் ஆர் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். தோ இட் இஸ் சீப்பர் ஆஸ் ஆஃப் நவ். பட் நீங்கள் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரும்போது ரெனியூபிள் எனர்ஜியை இன்னும் சீப்பாக மாற்ற முடியும். பிகாஸ் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது தான் இட்ஸ் த டிஃபெண்டிங் வே டு ஹோல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ். பிகாஸ் இதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் தான்.
இப்போ enriched யுரேனியம் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் நியூக்ளியர் வெப்பனுக்கான ஒரு சோர்ஸ் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் எங்கேயும் போய் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுலேருந்து நிறைய கதிர்வீச்சு வந்து நிறைய என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு த்ரெட் ஆகுது. There are a lot of things we will discuss in separate video. Okay, we'll get into the next thing, energy pollution. So டெல்லி பொறுத்த வரைக்கும் இப்போவும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் கண்ட்ரி டாப் மோஸ்ட் ஸ்டேட் வித் ஹை பொல்யூஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ WHO ஸ்டாண்டர்டை தாண்டி 17 மடங்கு அதிகமான ஒரு பொல்யூஷன் வந்து இதில் இருக்குது. அண்ட் PM 2.5 அதிகமாக பீப்புள் வந்து ப்ரீத் பண்ணுறாங்க. இதனால் நிறைய கேன்சர் அண்ட் ஈவன் மிஸ்கேரேஜ் ப்ரெக்னன்சி அந்த மிஸ்கேரேஜ் வரக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிடலாம். ஸோ கோல் பர்ன் பண்ணுறது மூலியமாக, அதாவது ஃபோசில் ஃபியூவல்ஸ் வந்து பர்ன் பண்ணுறது மூலியமாக த்ரூ பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை செங்கல் சூளைகளாக இருக்கட்டும், அல்லது ஈவன் த ஃபயர் கிராக்கர்ஸ், டபுள் பர்னிங், இது எல்லாமே வந்து இட்ஸ் அ காசஸ் ஃபார் தி பொல்யூஷன் டே. ஓகே, ஸோ இதுக்கு வந்து க்ராப் டைவர்சிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் வந்து நம்ம வெஹிக்கிள்லாம் கொண்டு வரும் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக ஊக்குவிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த வே யூ கேன் ரெடியூஸ் த பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் there's an important thing, thermal power plant and the waste to energy converting plant. இது ரெண்டை பற்றி பார்க்கலாம். The thermal power plant in the Center for Research on Energy and Clean Air. ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட் பிரகாரம் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து 240 மடங்கு ஸ்டபுள் பேனிங்கை விட அதிகமாக வந்து அட்மாஸ்பியரில் வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கொடுத்த கைட்லைன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் நார்மலாக வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த துகள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து செடிமெண்ட் ஆயிரும், ஒரு ஃபில்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ செடிமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் சிமினி வழியாக வந்து ஹை லெவலில் ஹையர் அட்மாஸ்பியரில் தான் அந்த ஏரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதை அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணிக்கும். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால நிறைய தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் இன்னும் செட்டப் பண்ணல. ஆல்ரெடி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி வந்து 3 times வந்து அவங்க டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போது 2035 வந்து டெட்லைனாக கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன். அதாவது நார்மலாக நம்ம குப்பையை எல்லாத்தையும் வந்து எரித்து அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நிறைய கேஸஸ் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நியூயார்க் டைம்ஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டடி இன் திமார்பூர் ஓக்லா WTE பிளான்ட், அதாவது வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் 2012 கமிஷன் பண்ணப்பட்ட பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேட்மியம் வந்து அவங்களுடைய ஃப்ளையாஷ்ங்கிறது அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிச்சு வரக்கூடியது. இப்போ கோல் எரிச்சாங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்டில் we have talked about the fly ash. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து அதிகமான கேட்மியம் இருக்கிறதாகவும் தட் இஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தாண்டி 4 times வந்து அதிகமாக இருக்கிறதாகவும், இது போக டயாக்சின் அப்படிங்கிற அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடிய துகள்கள், ஸோ அந்த டயாக்சின் அப்படிங்கிறது மோர் தென் 10 times இருக்கிறதாகவும், இது பெரிய லெவலில் வந்து வாட்டர் அண்டு ஏரை வந்து கண்டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் இதில் மீன் பண்ணியிருக்காங்க. இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டை நிர்வகிக்கிறதுக்கான கிளியரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த கிரேட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் டெல்லிக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் கிடையாது அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸில் சில மாடர்ன் இன்சினரேட்டர்ஸ், அதாவது தளர்ல இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து மாடர்ன் சிஸ்டம் வந்து பெரிய லெவலில் கொஞ்சம் பொல்யூஷனை வந்து குறைக்குது அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஸ்டோக்கர் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஆக்சிஜன் என்ரிச்மெண்ட் டெக்னாலஜி. ஸோ இதன் மூலியமாக வந்து எஃபிஷியண்ட்டாக ஹீட் பண்ணி பெரிய லெவலில் புகையே வந்து வராத மாதிரி வந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அண்ட் இதில் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் கம்யூனிட்டி தான். ஏன்னா அந்த பிளான்ஸை சுற்றி அவங்க தான் வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த 8 போயிடலாம். தட் இஸ் Assisted Reproductive Technology Regulation Act 2021.
ஸோ இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் லைக் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் இன்ஃபெர்டைல் கப்பல் பார்த்திங்கன்னா அவங்க செமன் வந்து ப்ரிசர்வ் பண்ணி இல்லை இந்த சரோகேசி மதர் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து இதில் கொடுக்கப்படுது. இதில் அன்மேரிட் கப்புள்ஸ் வந்து அவங்க குழந்தைகள் இருப்புன்ற பற்றின எந்த விதமான ஆக்ஷன்ஸுமே கிடையாது. அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் பேரன் பேத்தி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போன ஒருத்தருடைய போஸ்ட்மஸான அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட செமனை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எந்த விதமான கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் இஸ் அ கேன்சர் பேஷண்ட். ஸோ கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவருடைய செமனை வந்து க்ரையோஜெனிக் மெத்தட் மூலியமாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை கேட்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிராண்ட் சில்ட்ரன் வந்து கொண்டு வரணும். அந்த ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபெர்டிலிட்டி அண்ட் ஆல்சோ அதாவது அந்த எக் வந்து நீங்கள் டோனர்ட்டேருந்து வாங்கி அதை சரோகேட் மதர்கிட்ட வச்சு நீங்கள் வளர்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாற்றிட்டாங்க. பிகாஸ் இந்த ஆக்டில் வந்து அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ கோர்ட் வந்து ஜெர்மனில் இதே மாதிரியான ஒரு கேஸை ரெஃபரன்ஸாக காமிச்சு இவங்களுக்கு வந்து கொடுக்கல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த செமன் வாங்கி இவங்க வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு மேஜர் கொஸ்டின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அன்மேரிடு போஸ்ட்மஸ் பர்சன்ட்டு பிறக்கக்கூடிய சைல்டுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து பேரண்ட்டாக வந்து யார் நேமை போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. Apart, there are some European guidelines. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் பண்ணியிருப்பாங்க, அது அந்த இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட. ஸோ இதை வந்து சில ஃபெமினிஸ்ட் குரூப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு கமோடிஃபிகேஷன், ஒரு கமோடிட்டி மாதிரி வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில கிரிட்டிசிசம்ஸ் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ செமன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் இருந்தாலும் கமோடிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதில் கமர்ஷியல் டச் இருக்கிறது தான் மெயின் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த எதிர்ப்பு. ஸோ பட் கோர்ட் கிளாரிஃபைட் இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் பர்பஸ்க்காக அவங்க அலோவ் பண்ணல, பட் இட்ஸ் அ ஃபேர் ரீசன், எமோஷனல் சைட். ஸோ அதனால் they just allowed it and they are the legal higher obviously. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த பேட்ரியேட் எக்ஸ்பேட்ரியேட் அப்படிங்கிறது ஸோ இந்திய வாழ் குடிமக்கள் உழைக்கும் நபர்கள் இங்கேருந்து நம்ம வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து வேலைக்காக போகிறோம். ஆஸ் பர் த டேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 13 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து அப்ராடில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அனுப்பக்கூடிய ரெமிட்டன்சஸ் வந்து கிட்டத்தட்ட $111 பில்லியன் வந்து 2022 பிரகாரம் இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த ரெமிட்டன்சஸ் வந்து நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கீழே கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க சர்வீசஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது இந்த ரெமிட்டன்சஸ் தான். ஓகே ஃபைன், கெட் இன்டு திஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லிபியாவில் வந்து ஒரு 16 இந்தியன் வாழ் ஒர்க்கர்ஸ் வந்து பெரிய லெவலில் ரொம்ப மனிதநேயம் அல்லாத முறையில் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டதாக பெரிய லெவலில் இஷ்யூ ஆச்சு. இது நாட் ஓன்லி தெம், அங்கே வெளியே போய் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு துரிதமான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளை இந்த என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா, யூஏஇக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க, பட் அங்கேருந்து ரீலோகேட் ஆகிடுறாங்க லிபியா, இந்த பெங்காசி அப்படிங்கிற இடத்துல நார்மலி சிமெண்ட் ஃபேக்ட்ரியில். ஸோ கொஞ்சம் பெட்டர் ரெம்யூனரேஷனுக்காக பீப்புள் வந்து அங்கே மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் தே ஆர் ஹேவிங் சர்டன் லேபர் லாஸ் ரிலேட்டடாக இப்போ மிடில் ஈஸ்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பெஷலி அரப் நேஷன்ஸில் தே ஆர் ஹேவிங் அ சர்டன் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் தட் இஸ் கஃபாலா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இந்த கஃபாலா சிஸ்டம் என்னென்னா, அதாவது இப்போ இந்த படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லி
ஒரு முதலாளி அவர் கண்ட்ரோலில் தான் அந்த பர்சன் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஸோ அந்த முதலாளிகளுடைய கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாகவே இந்த பர்சன்ஸ் வந்து அவங்க கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கஃபாலா சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய ரெசிடென்ஸ்லேருந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இவங்க தான் வந்து முழு உத்தரவாதம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்ட் லேபர் லாவாக இருக்குது அப்படிங்கிறத இந்தியாவும் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கஃபாலாவில் என்ன பிரச்சனை வருது, கஃபாலானா லேபர்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஓனர் வந்து இல்லீகல் ஏஜென்ட்ஸாக வந்து இருக்கும் பட்சத்தில், அதாவது ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்காமல் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி கொண்டு போய் வந்து ஒரு ரொம்ப அன்ஹைஜீனிக்கான ஒர்க்குக்கு வந்து கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. ஸோ இந்த கஃபாலாவை இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, ஸ்பான்சர்ஷிப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பர்சன் தான் ஃபுல்லாக அவங்களுக்கு விசாலாம் ஸ்பான்சர் பண்ணி ஃபர்தர் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்காக மைக்ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதன் மூலியமாக 18 கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறது அதிலே அப்ளை பண்ணி அதில் வந்து அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் அதர் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியர் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் பேசியிருப்பார். அப்பாட்ட இந்தியாஸோடைய எமிக்ரேஷன் ஆக்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா 1983 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது நார்மலி இந்திய வாழ் குடிமக்கள் வெளியே போய் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களுடைய வெல்ஃபேரை வந்து மேம்படுத்துறதுக்கான சர்டைன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கான ஒரு வரையறை தான் இந்த இமிக்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிஃபார்ம் தேவைப்படுது. கொஞ்சம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸை வந்து ப்ராப்பராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நமக்கு we are every now and then coming across certain incidents that people வந்து அமௌண்ட் கொடுத்து அப்ராட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணணும். அது மாதிரி ஹையர் காம்பன்சேஷன் வந்து ஃபாரின் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு ஒரு சஸ்டைனபிளான லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸும் வந்து இதுக்கு ஏற்படுத்தணும். இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தட் இஸ் பிரவாசி பாரதிய சம்மேளன் அப்படிங்கிறது இந்த ஒர்க்கர்ஸ் சர்ஜஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ இந்த ஸ்கை ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இந்த பில் பாஸ் ஆகணும் அப்படின்னா 263 ஓட்டு தேவைப்படுது. பட் ஒன்லி 198 தான் இருக்குது. தட் இஸ் 2/3 மெஜாரிட்டி வந்து கண்டிப்பாக தேவை. வேறு சர்டைன கண்டென்ட்ஸ் வந்து லோக்கல் சப் கவர்மெண்ட்லாம் நீங்கள் எலெக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஆக்சுவலாக மிஸ்டர் பிரணாப் முகர்ஜியா okay actually it was a commission put by the previous president as Mr. Ramnath Kovind. ஸோ அவருடைய தலைமையில் போட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஒன்று ஸ்டேட் அசம்பிளிக்கும் அண்டு லோக்சபாவுக்கும் ஒரே டைமில், அண்டு இது முடிந்த ஒரு 100 நாளில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்பிட்வீன் இந்த ஸ்டேட் எலெக்ஷனோ ஸ்டேட் அசம்பிளியோ இல்லை பார்லிமெண்ட்டோ இந்த 5 இயர் டேர்மில் இன்பிட்வீன் கலைஞ்சிருந்தால் திரும்பி நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறது ஒன்லி ஃபார் த ரிமைனிங் பீரியட் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 இயர் டேர்ம் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் தான் இப்போ வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய ரேட்டிஃபிகேஷனும் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இங்கே ஆத்தர் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, ஐ திங்க் எல்லோரும் வேறு பெருசாக இல்லை, ஜஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி மிட் டேர்ம் எலெக்ஷன் இந்த மாதிரி அசம்பிளி ஸ்டேட்டில் அசம்பிளி கலையும் போது மிட் டேர்ம் எலெக்ஷன்லாம் வைக்கிறது, இது எப்படி வந்து பைசா செலவை வந்து மிச்சப்படுத்தும், நீங்கள் அதை தானே மெயின் பண்ணி இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறத முன்மொழிகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை வந்து டிமினிஷ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவாகவும் பார்க்கப்படுது. எப்படி இது வந்து ஃபெடரலிசம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபெடரல்ஸோடைய ரைட் பிகாஸ் சேம் ஒரே ஐ மீன் 2 அசம்பிளிக்கும் லோக்சபாவுக்கும் ஒரே டைமில் எலெக்ஷன் நடந்தால் என்ன ஆகும்னா, பீப்புள் வந்து சைக்கலாஜிக்கலி தே வில் புட் vote on the this person only. யார் பிஎம் கேண்டிடேட்டோ அவங்கள மையப்படுத்தி தான் வந்து ஓட்டிங் போடுவாங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டி சிஸ்டம், அந்த ப்ளூரல் டெமோக்ராட்டிக் செட்டப் அப்படிங்கிறது அடிபட்டு போகும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் முன் வைக்காங்க. திஸ் இஸ் அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூ. டெல்லி எலெக்ஷனை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தாங்க.
இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. ஸோ அது பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பீப்புள் ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக ஓட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இஃப் யூ லுக் ஓவர் த காம்போசிஷன் ஆஃப் டெல்லி, கொஞ்சம் மோர் லிட்ரேட் பீப்புள் இருக்கிறதுனால அவேர்னஸ் அதிகமாக வந்து அங்கே ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அதனால் அங்கே வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. பட் இன் ஜென்ரலில் டு பி வெரி இந்த கிளியர் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தோன்னா டெஃபினட்டாக ஸ்டேட் பார்ட்டிஸோடைய ஓட் பேங்க் வந்து பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து முன்வைக்கக்கூடியது. ஓகே, ஃபைன், தேங்க்யூ.